இந்தியாவோட கேம் கிரிக்கெட்டும் கிடையாது, ஹாக்கியும் கிடையாது. இந்தியாவோட உண்மையான கேம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் யாருமே இப்ப வரைக்கும் யோசிக்கல, தெரியாது. அங்கீகாரம். ஒவ்வொரு இளைஞர்களும், தமிழர்களும், இந்தியர்களும் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் இந்த அங்கீகாரம். அப்படி இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? எல்லாரும் இந்த படத்தோட போஸ்டர், ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அது உண்மைதான். ஆனா அதை மீறி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவரை என்ன ஓடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு படம் ஃபுல்லா கோர்ட்ல வக்கீல் இல்லாம தனி ஆளா நின்று இவரே போராடி ஜெயிக்கிறாரு. ஆனா எதுக்காக அப்படிங்கிறது, அவர் யாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. அங்கீகாரம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ யாருக்காண்டி இல்லைனாலும் இந்த ஹீரோக்காண்டி இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு நடிச்சு சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன்லயே அவர் ஒரு ஃபிட்டான ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்மளும் ஏத்துக்கிட்டு அவரை ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவர் ஒரு ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துல ஒரு அம்மா, அந்த பையன், ஒரு தங்கச்சி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் தங்கச்சி படிச்சு எப்படியாச்சும் முன்னேறிடுவா அப்படின்னு இருக்காங்க. இவர் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸை மட்டுமே நம்பி 29 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காரு. அது கைகூடி வந்துடுது. என்னன்னா, ஸ்டேட் பிளேயரா இருந்து நிறைய மெடல்கள் எல்லாமே வாங்கியிருக்காரு. ஆனா நேஷனல் லெவல்லையும் போய் இவர் ஜெயிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் போகணும், அங்க போய் ஜெயிக்கணும், அப்பனாதான் என் லைஃபே மாறும், என் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற எய்ம்ல இன்டர்நேஷனலுக்கு இவர் ட்ரை பண்றாரு. இதுதாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் இவன் எப்படி இன்டர்நேஷனல்ல ஓடலாம், இவன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே இவரை அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இவர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. அதாவது கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்த இன்டர்நேஷனல்ல நான் ஓடணும், அப்படி என்ன சேர்க்காத அந்த கேம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்றாரு. இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், இவங்களை தடை பண்ணவராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஒவ்வொருத்தரையும் இவர் கோர்ட்ல வச்சு செய்யற சீன் இருக்கு. அந்த அளவுக்கு ரசிச்சு நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோட இந்த ஹீரோவை மனசார நம்ம ஏத்துக்கிட்டு இந்த படத்தை பாக்குற மாதிரி இருக்கு. இப்படியே போகும்போது எப்பயும் போல இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அதுவும் பண்றாங்க. அதையும் மீறி இவர் இன்டர்நேஷனலுக்கு ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணணும், அப்படின்னா உங்களை ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதையும் இவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ், இந்தியாவோட நேஷனல் கேம் கிரிக்கெட்டும் கிடையாது, ஹாக்கிக்கும் கிடையாது. கிரிக்கெட்டுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட்டை இந்த ஜென்ரேஷன்ல மட்டும் இல்லாம அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நீங்க திணிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் அருமையா பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. இன்னும் மறைமுகமா சொல்லப்பட்ட நிறைய விஷயம் இந்த படத்துல இருக்கு. மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பா பார்த்துருங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அங்கீகாரம் போன்ற படத்துக்கு மக்கள் எப்பயுமே வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்தை மக்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.